Hi friends, welcome to Alpha Mathematical Institute. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இங்கே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து ப்ராப்ளம். த சொல்யூஷன், இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அப்புறம் இது செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, அண்ட் தென் இந்த ப்ராப்ளம் வந்து தேர்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன் பை ஒன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இஃப் dy by dx plus 2y into tan x equal to sin x, where x lies between 0 to pi by 2 and y of pi by 3 is equals to 0, then the maximum value of y of x. Okay, so what is given இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. dy by dx plus 2y into this tan x ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே வேரி ஆகுது அப்படின்னா 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பை பை 2. எக்ஸ் வந்து 0லேருந்து பை பை 2 வரைக்கும் வேரி ஆகுது. அண்ட் தென் ஒய் ஆஃப் பை பை 3 அப்படின்றது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒய் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒய் ஆஃப் எக்ஸோட மேக்சிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ கொடுத்துருக்க இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பி இன்டு ஒய் ஈக்குவல்ஸ் டு கியூ. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இதுல இந்த பி கியூ இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸா இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்லி. ஓகே, எக்ஸ் ஒன்லி, எக்ஸ்ல மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனா இருக்கும். ரைட், இப்போ இந்த மாடல்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்ற இந்த ஃபார்மேட்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கால்குலேட் பண்ணும். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது என்னது? இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். இதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் இங்கே இருக்கு. டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் 2y இன்டூ tan x ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கு. அப்போ இங்கே நமக்கு பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படிங்கிறது இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 இன்ட்டு tan x. இதான் வந்து பி. ரைட், ஸோ இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணோம். அப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். ஓகே, இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 2 இன்ட்டு tan x இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, tan x நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணணும். ரைட், ஸோ tan x நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இந்த tan x நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ரைட், ஸோ tan x எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்? 2 வெளில எடுத்துடலாம். tan x அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும்னா sin x டிவைடட் பை cos x. அதான் வந்து tan x இன்ட்டு dx. ரைட், ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டில் இருக்கிற cos x நான் வந்து ஒரு t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல்ஸ் டு cos x அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம dt டிவைடட் பை dx அது கால்குலேட் பண்ணால் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் sin x அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து I can say dt equal to minus sin x into dx. Okay, அப்போ dt அப்படிங்கிறது minus sin x into dx. அப்போ
இந்த sin x into dxக்கு பதிலாக நாம் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா 2 into integral of sin x into dxக்கு பதிலாக மைனஸ் dt அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிவைடட் பை இங்கே வந்து cos x இருக்கு cos x வந்து நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் t அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், லெட் அஸ் சிம்பிளிஃபை திஸ். திஸ் இஸ் 2 into மைனஸ் வெளில எடுத்துடலாம் 1/t 1/tயே நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் log t அப்படின்னு கிடைக்கும். ஓகே log t. ஸோ அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் this is equals to log of t power minus 2. This can be rewritten as log of 1 divided by t square. இப்போ t எவ்வளோன்னு தெரியும் நமக்கு. ஓகே ஸோ அப்போ t யோட வேல்யூ எவ்வளோ? ஸோ t அப்படிங்கிறது cos x. அப்போ log of 1 divided by cos squared x. ஓகே 1 by cos x அப்படிங்கிறது என்னது secant square x. So this can be rewritten as log of secant squared x. Okay, log of secant squared x. This is integral pdx. நமக்கு தேவை என்ன தேவை அப்படின்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் தான் தேவை. அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு e பவர் இன்டெக்ரல் pdx. ஓகே e பவர் இன்டெக்ரல் pdx. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். ரைட், ஸோ அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது e பவர் இன்டெக்ரல் pdx. ரைட், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு e பவர் log of secant squared x. இதுதான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் log of secant square x. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனும் லாகர்தமிக் ஃபங்க்ஷனும் இன்வர்ஸ் டு ஈச் அதர். ஸோ அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் secant square x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கான இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு எவ்வளோ அப்படின்னா secant square x. இந்த ஈக்குவேஷனோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து secant square x. ஓகே ரைட், ஸோ நம்ம இதுக்கு சொல்யூஷன் வந்து இப்போ கால்குலேட் பண்ணோம். அப்போ சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? சொல்யூஷன் y into integrating factor is equals to integral q into integrating factor into dx plus c. இதுதான் வந்து என்னது அப்படின்னா சொல்யூஷன். ஓகே ஸோ அப்போ இந்த சொல்யூஷன் நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ y into integrating factor இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா secant squared x equal to integral q into integrating factor. ஓகே வாட் இஸ் q? qங்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ, அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ. ரைட், ஸோ அப்போது pங்கிறது 2 tan x அப்படின்னு சொல்லியிருக்கோம். q அப்படின்றது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தா q அப்படிங்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற sin x. ஓகே திஸ் இஸ் sin x. ரைட், ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா q அப்படின்றது sin x, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா secant square x into dx plus some constant c அப்படின்னு கிடைக்கும். ரைட், ஸோ இப்போ இந்த குவான்டிட்டியை நாம் ஜஸ்ட் என்ன பண்ணோம் இன்டெகிரேட் பண்ணோம். திஸ் கேன் பி ரீரிட்டன் as integral sin x into secant square x-ஐ 1 divided by cos square x அப்படின்னு எழுதிக்கலாம் into dx plus c அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். திஸ் கேன் பி ரீரிட்டன் as இது வந்து sin x divided by cos x. sin by cos வந்து எவ்வளோ அப்படின்னா tan x, அப்புறம் 1 divided by cos, அப்போ அது வந்து என்ன கிடைக்கும் secant x. அப்போ secant x into tan x into dx plus c. இதுதான் வந்து y into secant square x equals to integral secant x into tan x into dx. நமக்கு தெரியும் d by dx of secant x. secant x-ஐ நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் secant x into tan x அப்படின்னு கிடைக்கும். ஓகே அப்போ secant x tan x-ஐ இன்டெகிரேட் பண்ண ஆன்சர் என்ன secant x. ஓகே secant x plus some constant c. ஸோ y into secant square x is equals to secant x plus some constant c. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்க்கணும். நாம இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒய் ஆஃப் 5/3 வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 0 அப்படின்னு வேற கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் எக்ஸோட மேக்சிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஒய் ஆஃப் 5/3 வந்து 0. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை வந்து நான் வந்து secant square x-ஆல் டிவைட் பண்ணுறேன்.
அப்போ 1 டிவைடட் பை என்ன ஆகும் அப்படின்னா சீக்கண்ட் எக்ஸ்ன்னு ஆயிரும். இது சி டிவைடட் பை என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, எதால் டிவைட் பண்ணியிருக்கோம்? சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸால டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸால டிவைட் பண்ணும்போது இங்க எனக்கு 1 டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸ், இது வந்து சி டிவைடட் பை சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். சரியா? ஸோ 1 டிவைட் பை சீக்கண்ட் எக்ஸுங்கிறது ஆக்சுவலாக என்னது? காஸ் எக்ஸ் பிளஸ் சி இன்ட்டு இது வந்து என்னது அப்படின்னா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். ரைட்? ஸோ திஸ் இஸ் மை ஒய் ஆஃப் எக்ஸ். இங்க கிவன் என்ன? ஒய் ஆஃப் பை பை 3 வந்து எவ்வளோ அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் பை பை 3 வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஆஃப் பை பை 3 வந்து 0 அப்படின்னா இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க பிளேஸ்ல பை பை 3 போடணும் பிளஸ் சி இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆஃப் பை பை 3 ஈக்குவல்ஸ் டு ஒய் ஆஃப் பை பை 3. ஒய் ஆஃப் பை பை 3 எவ்வளோ? 0. ஓகே, ஸோ காஸ் பை பை 3, பைங்கிறது 180, 180 டிவைட் பை 3 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 60. காஸ் 60, காஸ் 60 அப்படின்றது எவ்வளோ? 1/2. இது வந்து 1/2 பிளஸ் சி இன்ட்டு 1/2 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 1/4 which equals to 0. நம்ம c தான் calculate பண்ணோம். அப்போ this can be rewritten as 1/2 equals to minus c divided by 4. From this I can say c equals to minus 4 divided by 2 which is equals to minus 2. So the solution for the given differential equation y of x is equals to cos x. Okay, cos x. இந்த c ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 இன்ட்டு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். சரியா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து இதுதான். ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ இதோட மேக்சிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சி, இதோட மேக்சிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் வந்து 0ல இருந்து எதுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? பை பை 2க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரியும் காஸ் எக்ஸோட மேக்சிமம் வேல்யூ 0ல தான் அட்டைன் ஆகும். அது வந்து 1. மினிமம் வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே, காஸ் பை பை 2 0. ரைட்? அப்போ இங்க இருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னா இந்த காஸ் எக்ஸ் வந்து எதுல இருந்து எதுக்குள்ள இருக்குன்னா 0ல இருந்து ஒரு 1க்குள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஃபங்க்ஷனோட மேக்சிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஓகே, இண்டிவிஜுவலா செப்பரேட்டா போர்டு எக்ஸாம்ல இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் கூட கொஸ்டினா கேட்கலாம். அப்ப இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. இந்த -2 வெளியில எடுத்துடலாம். அப்போ -2 இன்ட்டு இது வந்து நமக்கு என்ன ஆயிரும்? காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு ஆயிரும். இங்க வந்து ஒரு 2ஆல டிவைட் பண்ணும். ஓகே, அப்போ -2 வெளியில எடுத்திருக்கேன். அப்போ இங்க வந்து -1/2 இன்ட்டு cos x. ஓகே, -1/2 இன்ட்டு cos x, -2 இன்ட்டு இது வந்து cos ஸ்கொயர் எக்ஸ், இது -1/2 இன்ட்டு cos x. இப்போ இந்த குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணா இது என்ன ஆகும்? -2 இன்ட்டு இந்த cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், -1/2 இன்ட்டு cos x, இதுவும் அப்படியே இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த 1/2 cos x ஓட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எவ்வளோனா 1/2 இருக்கு. அதுல ஹாஃப் எவ்வளோ? 1/4. அந்த 1/4 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும், அப்புறமா சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸ்கொயர் பண்ணி cos x ஓட கோஎஃபிஷியன்ட் 1/2, அதுல பாதி எவ்வளோ அப்படின்னா 1/4. ஓகே, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும், அப்புறம் என்ன செய்யணும்? சப்ட்ராக்டும் பண்ணும். இது தெரியும் நமக்கு. மேக்கிங் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் இது. ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. ரைட்? ஸோ இதை ஜஸ்ட் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, ரைட்? ஸோ -2 இன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா cos x
மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். காஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு -2 இருக்கு. அது -2 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா +2 × 1/16. ஓகே, +2 × 1/16. அப்போ -2 × இது வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/8. ஓகே, ப்ளஸ் 1/8 சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ என்னோட ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற என்னோட ஃபங்க்ஷன் என்னன்னா இதுதான், -2 × காஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/8. இதில் எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா இந்த காஸ் எக்ஸ் 0லேருந்து எதுக்குள்ள வேரி ஆகும்னா 1க்குள்ள வேரி ஆகும். அப்போ 0 லெஸ் தென் காஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 அப்படின்னா என்ன பண்ணுறோம், இதில் ஒரு 1/4 ரெண்டு சைடும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 0 மைனஸ் 1/4 லெஸ் தேன் இது வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 லெஸ் தேன் 1 மைனஸ் 1/4. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும், மைனஸ் 1/4 லெஸ் தேன் காஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 லெஸ் தேன் 4 மைனஸ் 1 தட் இஸ் 3. ஸோ இந்த குவான்டிட்டி 3/4. இப்போ ரெண்டு சைடும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்போ ரெண்டு சைடும் இப்போ ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர்னு ஆயிரும். திஸ் இஸ் லெஸ் தேன் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 9/16 அப்படின்னு ஆகும். இது மைனஸ் நம்பர் இருக்கு. அப்போ ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ எவ்வளோ, 0. அப்போ இங்கே நம்ம என்ன தான் போடணும், 0 அப்படிங்கிறது தான் போடணும். அப்போ இங்கே 0 போட்டாச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு -1/2 மல்டிப்ளை பண்ணும், -2 மல்டிப்ளை பண்ணும். இப்போ ரெண்டு சைடும் ஒரு -2 மல்டிப்ளை பண்ணுங்க. -2 மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி ஆக்சுவலாக நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்போ இது வந்து 0 கிரேட்டர் தென் -2 × காஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் மைனஸ் இது வந்து 18/16. ஓகே, ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோன்னா இது வந்து -2 தான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 9 ஆயிரும். இது வந்து என்னன்னு கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ -9/8. ஸோ திரும்ப இந்த ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணோன்னா -9/8 லெஸ் தேன் -2 × காஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் லெஸ் தேன் 0 இப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்க. இங்கே என்ன இருக்கு, ஒய் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஒரு 1/8 இருக்கு. ஸோ அது கூட நான் இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 1/8 ஆட் பண்ணும். ஓகே, ஒரு 1/8 ரெண்டு சைடும் ஆட் பண்ணும். ஸோ 1/8 மைனஸ் 9/8 லெஸ் தேன் 1/8 -2 × காஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் லெஸ் தேன் இங்கே வந்து ஒரு 1/8. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கேன் சே 1/8 மைனஸ் 9/8. ஸோ இது வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா -1ன்னு ஆயிரும். 1 மைனஸ் 9 எவ்வளோ, -8. -8/8 -1. ஓகே, ஸோ -1 லெஸ் தேன் இந்த ஃபங்க்ஷன் தான் எனக்கு என்னது, ஒய் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1/8. அப்போ இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனோட மேக்சிமம் வேல்யூ என்ன அப்படின்னா 1/8 தான். த மேக்சிமம் வேல்யூ ஆஃப் y of x is 1/8. சப்போஸ் இதே ப்ராப்ளத்தில் அவங்க வந்து ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஒன்ஸ் அகைன் அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ இதான் வந்து ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா dy by dx plus py equals to q அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இதில் p q இது ரெண்டுமே எதில் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா எக்ஸில் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகே, அப்போ p அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவு என்னன்னா 2 tan x, q அப்படிங்கிறது என்னது அப்படின்னா sin x. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்குன்னு நமக்கு எக்ஸ்க்ளூசிவான மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். ஓகே, பிங்கிற ஃபங்க்ஷன் தெரியும், அதை எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் அதுக்கு பவர் இ பவர் ரைஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இந்த ஆன்சர் வருது. ஓகே, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இந்த இதுன்னு வந்திருக்கு. இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதான் ஃபார்முலா. ஒய் இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் கியூ இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியும், கியூ வந்து சைன் எக்ஸ்ன்னு தெரியும். திரும்ப இங்கே இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு சொல்யூஷன் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வந்திருக்கு. ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இதுதான் வந்து சொல்யூஷனாக கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆஃப் 5/3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த சிங்கிற கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடும். ஓகே, அப்புறம் இந்த சிங்கிற கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சி வந்து நமக்கு எவ்வளோன்னு வந்திருக்கு அப்படின்னா -2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் தான். அந்த சி ஈக்குவல் டு -2ங்கிறத அந்த சொல்யூஷனில் அப்படியே என்ன பண்ணிடுறோம், சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி கிடைக்குது, காஸ் எக்ஸ் -2 காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இது முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்றத பார்க்கலாம். ஆதர்ஸ் சுஜய், ஹாப்பி தீபாவளி. ஓகே, ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம் நம்ம. Let us go to the next one. Next in the problem பார்க்கலாம். The slope of the normal at any point x comma y where x greater than 0 and y greater than 0 on the curve y equal to y of x is given by x square divided by xy minus x square y square minus 1. If the curve passes through the point 1 comma 1, then e into y of e is equal to the slope of the normal at any point x comma y where x greater than 0 and y greater than 0 on the curve y equal to y of x is given by this expression. If the curve passes through the point 1 comma 1, then e into y of e is equals to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? நமக்கு தெரியும், இப்போ ஏதோ ஒரு கர்வ் இருக்குது, y ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். y ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வோட டெரிவேட்டிவ், அதாவது dy பை dx, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஓகே, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்டை என்ன செய்யும், ரெப்ரசன்ட் பண்ணும். ரைட். ஸோ சப்போஸ் டேஞ்சன்ட் லைன் இப்படி இருக்கு அப்படின்னா நார்மல் லைன் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா டேஞ்சன்ட் லைனும் நார்மல் லைனும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்,
பெர்பெண்டிகுலரா இருக்கும், ரைட்? ஸோ அப்போ ரெண்டு லைனு பெர்பெண்டிகுலரா இருந்தா ரெண்டு லைனோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? -1 அப்படின்னு கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். அப்போ dy பை dx அப்படின்றது டேஞ்சன் லைனோட ஸ்லோப்பா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் நார்மல் லைன். ஓகே, ஸ்லோப் ஆஃப் நார்மல் லைன் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இந்த dx பை dy. அதுக்கு அப்படியே நம்ம என்ன எடுத்துட வேண்டியதான்? ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு நெகட்டிவ் சைன் அப்ளை பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த நார்மல் லைன். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் டிஎக்ஸ் பை டிஒய், இந்த மைனஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை டிஒய் இதுதான் அவங்க கொடுத்துருக்குது. மைனஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை டிஒய் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மைனஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை டிஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை xy x square divided by xy minus x square y square minus 1 இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் ரீசெக் பண்ணிக்கலாம். கரெக்டா அப்படின்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இதான் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்யலாம்னா சால்வ் பண்ணலாம், ரைட்? மெயின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த குவான்டிட்டி இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இங்கே மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் and then plus dx. okay, plus dx is equals to x square into dy. x square into dy இது கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன பண்றோம்னா இங்க ஒரு dx இருக்கு, இங்க ஒரு dx இருக்கு. இந்த dx-ஐ காமனா வெளியில எடுத்துடலாம். அப்ப dx-ஐ வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ரிமைனிங் என்ன இருந்திருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் எக்ஸ்ஒய் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்றத இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, பிளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படின்னு கிடைக்குது, ரைட்? இப்போ இதை நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு என்ன குவான்டிட்டி வந்திருக்கு? ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல விச் ஈக்குவல்ஸ் டு இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸை நாம என்ன பண்ணிடலாம்? காமனா வெளில எடுத்துடலாம். அப்ப இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் இன்ட்டு டிஒய் இருக்கும். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸை வெளில எடுத்துட்டோம், ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்த உடனேவே நமக்கு தெரியணும், என்ன தெரியணும் அப்படின்னா இப்போ டி பை அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் இது டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே, எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணும் டிஒய் பிளஸ் ஒய்யை வச்சுட்டு எதை பண்ணியிருக்கணும் அப்படின்னா எக்ஸை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும், ரைட்? ஸோ அப்போ இந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த குவான்டிட்டிக்கு பதிலாக நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு இது வந்து டி ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ் இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ இப்போ இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஹோல் திங் டிவைடட் பை 1 பிளஸ் இந்த எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஓகே, 1 பிளஸ் இந்த எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். வெரி சிம்பிள். இனிமே ரெண்டு சைடு என்ன பண்ணலாம்? இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் டி ஆஃப் xy divided by 1 plus xy whole square. Okay, 1 plus xy whole square. Integral dx divided by x இருக்கு. ஓகே, அப்போ 1 by x இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? log x அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெகிரல். ஸோ அதுக்காக நான் ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணும். அந்த கான்ஸ்டன்ட்டை
நான் ஒரு log c அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன், which is equals to இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா integral dx divided by 1 plus x square. அதாவது இது ஒரு xy அப்படிங்கிற அந்த ரெண்டு வேரியபிளையும் சேர்த்து ஒரே வேரியபிள் மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வியூ பண்ணும். அப்ப integral dx divided by 1 plus x square. அப்போ 1 divided by 1 plus x square நம்ம இன்டகிரேட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? tan inverse of x. அப்ப இதை இன்டகிரேட் பண்ணியிருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? tan inverse of xy அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப இதுல இருந்து I can say log x into c equals to tan inverse of x into y. tan inverse of x into y. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, இதை நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும். ஓகே, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் simplify this. Log of x into c equal to tan inverse of xy. Okay, the express, I am from Haryana. Okay, welcome to my stream Alpha Mathematical Institute. Give your support to our channel. Right, now let us simplify this. So some initial conditions they have given. So what is that initial condition? Let us go back and see the initial condition. What is that initial condition? This is the initial condition. If the curve passes through the point 1, 1. Curve passes through the point 1, 1 means what is the meaning? Y of 1 equals to 1. Okay, that's the meaning. Y of 1 is equals to 1. Y of 1 given y of 1 equals to 1, which means the curve passes through 1, 1. Okay, right. So the curve passes through 1, 1. So here you can substitute x is equals to 1 and y equals to 1. Then what will get? Here I can get log of instead of x I put 1. So 1 into c, right? So log of 1 into c, log c equals to this side I am having tan inverse of x 1, y 1. So if I substitute x equal to 1, y equal to 1, I'll get 1 tan inverse of 1. This is nothing but pi divided by 4. Okay, this is nothing but pi divided by 4. Now let us simplify this further. So here what I am getting, log c equals to pi divided by 4. Then what is c? Obviously c equals to e power pi divided by 4. Both the side I am taking logarithm. Okay, so c equals to e power pi divided by 4. Once I know c, I can easily calculate the general solution. So here I know the c is e power pi divided by 4. So here let us say this equation as 1. Okay, substitute c equal to pi by e power pi by 4 in 1. So what I get? I'll be getting this one, log x plus log c, log of e power pi divided by 4 equals to tan inverse of, okay, equals to tan inverse of x into y. Okay, x into y, right? So this I can say log x plus log of e power pi by 4 is nothing but pi by 4, which is equals to tan inverse of xy. Okay, which is equals to tan inverse of xy, right? So actually this is the solution to the problem, right? This is the solution to the problem, right? But what they are asking this one. In the question they are asking for this expression, e into y of e. What is e into y of e? So let us calculate e into y of e. Let us calculate e into y of e. To calculate e into y of e, put x is equals to e. To find e into y of e. This is the question. To find e into y of e. Okay, put x is equals to e here. Put x is equals to
e here. So what I get, log e will come, log e plus pi by 4 equals to, here this place tan inverse of instead of x I am putting e. Okay, so this is x, right? So e, here y means y of x, so instead of x I am putting e, y of e, right? So இந்த tan inverse இருக்கு. இப்போ இந்த tan inverse ஃபங்க்ஷனை இந்த சைடு எடுத்து வந்தோம்னு வச்சுக்கலாம். log e யோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ 1 ப்ளஸ் பை பை 4 tan inverse ஃபங்க்ஷன் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா tan ஆயிரும். அப்போ tan ஆஃப் 1 plus pi by 4, okay, tan of 1 plus pi by 4 is equals to this side e into y of e. Okay, this side I will be getting e into y of e. Okay, now let us simplify this. Tan 1 plus pi by 4, tan a plus b formula let us use. Y e into y of e equals to tan a tan 1 plus tan b tan pi by 4, okay, divided by 1 minus tan a, that is tan 1, into tan pi by 4. Okay, so e into y of e equals to tan 1 plus tan pi by 4, that's nothing but 1, divided by 1 minus tan 1. Okay, this is tan 1, tan pi by 4, that's 1. So tan 1 into tan pi by 4, that's tan 1. So the value of e into y of e is this quantity. Okay, this quantity e into y of e is equals to 1 plus tan 1 divided by 1 minus tan 1. Okay, let us see which option is correct. Okay, 1 plus this option is correct. Okay, 1 plus 1 plus tan 1 divided by 1 minus tan 1 is the correct option. Okay, right. I think everyone understand this problem. Now let us see the other problems. Okay, so let's see the other problem. See this problem, look at this problem. How many times they have asked this problem? 2012 also they asked this problem. 2019 also. In 2019 itself, 3 times they have asked this problem, and 2021 also they have asked this problem. Right, let us solve this. First, let us see what is this problem. If y equal to y of x is the solution curve of the differential equation, x square into dy plus y minus 1 by x into dx equals to 0, where x greater than 0 and y of 1 equals to 1, then y of 1 by 2 is equal to dash. Okay, simple question. One differential equation is given and one initial condition, y of 1 is equals to 1. This initial condition also given. They are asking to find what is y of 1 by 2. Let us calculate, it is easy only. So first, what is the differential equation? X square into dy plus y into 1 minus 1 by, let us write the differential equation. Okay, next page. Question number 3. Let us go. X square into dy plus y minus 1 by x into dx. Okay, y minus 1 by x into dx. Let us see first. X square into dy plus y minus 1 by x into dx equals to 0. Okay, equals to 0. Right, with y of 1 equals to 1. Okay, with y of 1 is equals to 1.
what we need to find? We need to find y of 1 by 2. Okay, y of 1 by 2 we need to find, right? Let us compute. See here what is given. um, this is given, okay? So x square into dy equals to, send this quantity into this side. This will become minus of y minus 1 by x into dx, okay? Send this dx into this side. So dy divided by dx equals to minus 1 divided by x square into y minus 1 divided by x. Okay, y minus 1 divided by x. Let us simplify this. This is equals to minus 1 by x square into y minus 1 divided by, sorry, this is plus 1 divided by x cube. Okay, plus 1 divided by x cube. Right. So here what I did, this is given x square into dy by dy plus y into 1 minus y minus 1 by x into dx equal to 0. This is given to us. Okay, right. From this, I can say x square into dy. Here I am sending this quantity into this side, minus y minus of y minus 1 by x into dx. So here this I am bringing this 1 by x square here. So multiply this 1 by x square inside, minus 1 by x square into y plus 1 divided by x cube, right? Now let us rewrite this quantity. So it will become dy divided by dx minus this quantity. If I take this side, 1 by x square into y equals to this is 1 divided by x cube, right? Now this came into the form of first order linear differential equation. We know first order linear differential equation is in this form, dy by dx plus py equals to q, where here what is p? This p is nothing but 1 divided by x square, and this q is nothing but 1 divided by x cube. Let us compute what is integral p dx. Integral p dx is equals to integral 1 by x square into dx. Okay, I need to integrate 1 by x square. 1 by x square means what? X power minus 2 into dx. Okay, so x power minus 2, if we integrate, the answer will be x power minus 2 plus 1 divided by minus 2 plus 1, which is equals to x power minus 1 divided by minus 1. So I can say integral p dx is equals to minus 1 divided by x. Okay, integral p dx is equals to minus 1 divided by x. 1 by x square is there. If I integrate this, I will be getting x power minus 2, x power minus 2 integration, x power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. This is equals to x power minus 1 divided by minus 1. This is equals to 1 by minus 1 divided by x. Right. Now, what is integrating factor? Integrating factor is equals to e power integral p dx. Integral p dx. So, this is equals to e power minus 1 by x. Okay. Integral p dx is minus 1 divided by x. So, this we know, right? Now, let us simplify. What is the solution? Solution is nothing but y into integrating factor. Integrating factor is e power minus 1 by x, which equals to integral q into integrating factor. What is integrate? Q is 1 by x cube, right? So this is 1 by x cube into integrating factor. What is integrating factor? E power minus 1 by x into dx. Okay, e power minus 1 by x into dx. Now let us integrate this quantity. Let us integrate this quantity. See here, e power minus 1 by x is there. So I don't want e power minus 1 by x. Simply I want e power some y or e power some z like that. Okay. So let us make the substitution. Right. So let us do the substitution. Let us take t is equals to minus 1 by x. Then what is dt by dx? Dt by dx is equals to
minus 1 by x. Derivative of 1 by x is minus 1 divided by x square. Derivative of 1 by x is minus 1 divided by x square. Let us simplify. So, dt equals to 1 divided by x square into dx. dt is equals to 1 divided by x square into dx. Let us rewrite this one. Okay. So, y into e power minus 1 by x equals to integral 1 by x cube is there. That 1 by x cube I am writing 1 by x square into 1 by x into e power minus 1 by x into dx, right? Now, here I know dt is nothing but 1 by x square into dx. So, instead of this 1 by x square into dx, I can replace dt, right? dt. And then instead of this 1 by x, I can replace minus t, okay? Minus t. Instead of this 1 by x, I can replace minus t into e power. Instead of this minus 1 by x, I can replace t, okay? Instead of this minus 1 by x, I can replace t. So, finally, so this is my, what is this? Actually, solution, okay? Solution is, this is y into integrating factor is equals to integral q into integrating factor into dx plus some constant c, right? Plus some constant c, right? Now let us see. Now let us plus some constant c will come. Let us integrate this. See, here I take this minus outside. T into e power t. Use Bernoulli's formula. We know Bernoulli's formula. Integral u into v into dx equals to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus u triple dash v4 plus etc. This is called Bernoulli's formula. This is called Bernoulli's formula. Here, this dash represents differentiation and suffix represents integration. Okay. Now, use that Bernoulli's formula. Here, let us take this t as it is. Okay. இந்த t அப்படிங்கிறத வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், u அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த t-யை தான் நம்ம 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் என்னன்னு கிடைச்சிரும், 0. அப்போ இந்த இன்டகிரேஷன் வந்து இது மாதிரி இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்லாம் போகாது, ஃபைனைட் டேர்ம்ஸ்ல என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஓகே. ஸோ அதனால நம்ம u வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம்னா t அப்படின்னு எடுத்துக்கிறோம், v-யை வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா e பவர் t அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். இந்த t அப்படியே வச்சுக்கிட்டு e பவர் t-யை இன்டகிரேட் பண்ண e பவர் t தான் மைனஸ். ஓகே. மைனஸ் ஃபார்முலாவில் வர்ற மைனஸ். இந்த t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் 1, திரும்ப இந்த e பவர் t-யை இன்டகிரேட் பண்ணும் e பவர் t. அதுக்கப்புறம் இந்த 1-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, e பவர் t-யை இன்டகிரேட் பண்ணால் e பவர் t. நெக்ஸ்ட் வர்ற எல்லாமே என்ன தான் ஆயிரும் அப்படின்னா 0 தான் ஆயிரும். ஓகே. ப்ளஸ் எக்ஸட்ரா எல்லாமே 0 தான் ஆயிரும். ஸோ ஃபைனலாக ஐ கேன் சே ப்ளஸ் சம் constant c. So finally I can say y into e power minus 1 by x equals to minus t into e power t plus e power t plus some constant c. Okay. இதுல இந்த t அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்திருக்கோம், minus 1 by x ன்னு எடுத்திருக்கோம். அப்ப t-க்கு பதிலாக இங்க minus 1 by x போட்டுடலாம். அப்போ y into e power minus 1 by x equals to minus 1 by x into e power minus 1 by x plus e power minus 1 by x plus c. Okay. plus c. இந்த குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு சைடும் எதால் டிவைட் பண்ணுறோம், e பவர் மைனஸ் 1 by x-ஆல் ரெண்டு சைடும் டிவைட் பண்ணலாம். அப்போ e பவர் மைனஸ் 1 by x-ஆல் ரெண்டு சைடும் டிவைட் பண்ணோன்னா y இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த e பவர் மைனஸ் 1 by x-ம் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து மைனஸ் 1 by x மட்டும் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்னா ப்ளஸ் 1 கிடைக்கும். இது வந்து c டிவைடட் பை e பவர் மைனஸ் 1 by x அப்படின்னு ஆகும். ஸோ ஃபைனலி ஐ கேன் சே
y of x equals to minus 1 by x plus 1 plus c into e power plus 1 by x இப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா சொல்யூஷன். இந்த கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான். இதுல ஒரு இனிஷியல் கண்டிஷன் வேற அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, y of 1 is equals to 1 அப்படின்ற இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ y of 1 is equals to 1னா என்ன அர்த்தம்? அந்த கொடுத்துருக்க கடைசியா நம்ம கண்டுபிடிச்ச அந்த சொல்யூஷன்ல எக்ஸ் இருக்க பிளேஸ்லையும் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்புறம் ஒய் இருக்க பிளேஸ்லையும் 1 என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1, ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 ஹியர். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1, ஒய் ஈக்குவல்ஸ் டு 1. பிகாஸ் எனக்கு என்ன தெரியும், ஒய் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். ஒய் ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் டு 1ன்னு தெரியும். அதனால எக்ஸ் இருக்க பிளேஸ்லையும் 1, ஒய் இருக்க பிளேஸ்லையும் 1. அப்போ 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு இது என்ன ஆயிடும், minus 1 plus 1 plus c into e power 1. Okay, so from this I can say 1 is equals to c into e power 1. So from this I can say c equals to 1 divided by e. Okay, c equals to 1 divided by e. So we'll be getting y of x equals to y of x is equals to c ஓட வேல்யூ 1 by e அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மைனஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 1 by x மைனஸ் 1 by x ப்ளஸ் 1. ஓகே, ப்ளஸ் 1. சியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1 by e ப்ளஸ் 1 by e இன்ட்டு e பவர் 1 by x இன்ட்டு e பவர் 1 by x. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, let us see the question. The question what they have asked. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா y of 1 by 2 கேட்டிருக்காங்க. ஓகே, y of 1 by 2. Let us compute what is y of 1 by 2. y of 1 by 2. Put x is equal to 1 by 2 here. So y of 1 by 2 equals to இது என்ன ஆகும், 1 divided by 1 by 2. So it will become minus 2. 1 divided by 1 by 2, it will become minus 2 plus 1. This is 1 by e power 2. Okay, e power 2. So the final answer is minus 2 plus ஒரு e என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகும். ஸோ திஸ் இஸ் minus 2 plus e அப்படின்னு வருது. சரியா, ஸோ e minus 2, y of 1 by 2 is nothing but e minus 2. Let us check the answer. So minus 2 plus e, but the answer should be 3 minus e, right? Let us recheck our work. See, this is given differential equation, right? So x square into dy plus y into 1 y minus 1 by x into dx equal to 0. So x square into dy இந்த குவான்டிட்டியை இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அப்போ அந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 1 by x into dx. ஓகே, அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரால் இந்த சைடு டிவைட் பண்ணிடுறோம். அப்போ இது என்ன கிடைக்கும், மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் 1 டிவைட் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு ஆகிடும். ரைட், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த குவான்டிட்டியை மட்டும் இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 1 by x square into y equal to 1 by x cube அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருக்கு. dy by dx plus py equals to q அப்படின்ற இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இதில் pங்கிறது 1 by x square, q அப்படிங்கிறது 1 by x cube. ரைட், ஸோ இப்போ இங்கே என்ன கால்குலேட் பண்ணுறோம், இன்டெக்ரல் pdx. இன்டெக்ரல் pdx அப்படிங்கிறது இன்டெக்ரல் 1 by x square into dx. ஓகே, இது வந்து x பவர் மைனஸ் 2 இன்டூ டிஎக்ஸ்.
x பவர் மைனஸ் டூ அப்படின்னா x பவர் மைனஸ் டூ பிளஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் டூ பிளஸ் ஒன், அப்போ எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன், அப்போ இது எவ்வளோ கிடைக்கும்னா மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது இ பவர் இன்டெகிரல் பிடிஎக்ஸ், அப்போ இ பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ். ஓகே, சொல்யூஷன் என்ன? y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல்ஸ் டு இன்டெகிரல் q இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவு q என்ன? qங்கிறது ஒன் பை எக்ஸ் கியூப். ஓகே, ஸோ ஒன் பை எக்ஸ் கியூப் இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். இப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டிடி பை டிஎக்ஸ் கால்குலேட் பண்ணால் இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். ஒன் பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிடும். அப்போ டிடி அப்படின்றது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகே, ரைட். அப்போ சொல்யூஷன் ஒய் இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு அங்கே ஒன் பை எக்ஸ் கியூப்னு இருந்தது இல்லையா, அதை வந்து ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு ஒன் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதில் இந்த ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிடி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒன் பை எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மைனஸ் டி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இ பவர் இது வந்து என்னன்னு தான் கிடைக்கும்னா டீன்னு தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மைனஸை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போது இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? அப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த டீயை அப்படியே வச்சுட்டு இ பவர் டீயை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் டி தான். மைனஸ் போட்டு இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஒன்று, திரும்ப இந்த இ பவர் டீயை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் டி, அடுத்து ப்ளஸ் போட்டு இந்த ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, இதை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் டி எக்ஸெட்ரா. ரிமைனிங் வர எல்லா டேர்மே என்ன ஆகிடும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு ஆயிடும். ஓகே, ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்சி. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மைனஸ் டி இன்ட்டு இது இ பவர் டி, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இ பவர் டி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சின்னு கிடைக்கும். ஸோ இதில் டீயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ். இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகே, டீயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா மைனஸ் ஒன் பை எக்ஸ். அப்போ டி இருக்க பிளேஸில் என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும்? மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் பிளேஸ் டி வேல்யூ மைனஸ் ஒன் பை எக்ஸ். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இது என்ன ஆயிருக்கும்? ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு ஆயிருக்கும். இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் சி. இதால் இப்போ கேன்சல் பண்ணுறோம். அப்போது கேன்சல் பண்ணும்போது இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி டிவைடட் பை இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு எப்படி கிடச்சிருக்கும்னா ஒன் பை எக்ஸு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அவங்க ஒய் ஆஃப் ஒன் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இதில் ஒன் போடலாம், ஒய்க்கு பதிலாகவும் ஒன் போடலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று, ஒய்க்கு பதிலாக ஒன் போட்டோம்னா இது ஒன்றுன்னு கிடச்சிரும். இங்கே என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா ஒன் தான் வரும். ஈக்குவல்ஸ் டு இது வந்து சி இன்ட்டு இ பவர் ஒன். அப்போ இது ஒன் ப்ளஸ் ஒன் டூ, அந்த டூவை இந்த சைடு எட்டு வந்துடலாம். அப்போ நான் என்ன போடுறேன் அப்படின்னா இது மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து சி இன்ட்டு இ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒன் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ சி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒன் டிவைடட் பை இ. அப்போ சியோட வேல்யூ மைனஸ் ஒன் டிவைட் பை இ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சியோட வேல்யூ மைனஸ் ஒன் டிவைட் பை இ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த பிளேஸில் நமக்கு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன வரும்னா மைனஸ் அப்படின்னு வந்துருக்கும். ஓகே, மைனஸ் இந்த பிளேஸில் என்ன இருந்திருக்கும்? ப்ளஸ் அப்படின்னு வந்துருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? ஒய் ஆஃப் ஒன் பை டூ தான் கொஸ்டின். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை டூ அப்படின்னு போடணும். அப்போ ஒன் டிவைட் பை ஒன் பை டூ அது வந்து டூன்னு ஆயிருக்கும். அப்போ டூ ப்ளஸ் ஒன்று ஒன் பை இ, இங்கே வந்து என்னன்னு கிடச்சிரும்? இ ஸ்கொயர்னு கிடச்சிரும். அப்போ இது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது. ஓகே, டூ ப்ளஸ் ஒன் அதுக்கு அடுத்து ஒரு மைனஸ். ஓகே,
ஸோ அப்போ 3 minus e, right? So 3 minus e. So நம்மளோட ஆன்சர் y of 1 by 2 இந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 3 minus e. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமும் ஈஸியான ப்ராப்ளம் தான், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரைட், now let us see the next one. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 3 ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ப்ராப்ளம் மட்டும் போட்டு அதோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஸோ அப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா இந்த டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். 3 minus e அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம். The solution of the differential equation dy by dx plus y by 2 into secant x equals to tan x divided by 2y, where 0 less than or equals to x less than or equals to pi by 2 and y of 0 equals to 1 is given by. இந்த differential equation ஓட solution என்னன்னு கேட்டிருக்காங்க. differential equation பார்த்துக்கோங்க. dy by dx plus y by 2 into secant x equal to tan x divided by 2y. இதோட சொல்யூஷன் தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து நமக்கு இனிஷியல் கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y of 0 equals to 1. So let us calculate, find the solution. Okay, now what is the given differential equation? Let us write the given differential equation. This is the given differential equation. dy by dx plus y divided by x equals to tan x divided by 2y. இது differential equation. Initial condition என்னன்னா y of 0 equals to 1. அவங்க வந்து y of x வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஓகே, ஸோ dy by dx plus y divided by x equals to tan x divided by 2y அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே dy by dx plus y by x equal to tan x divided by 2y அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இங்கே ஒரு 2y இருக்கு. இந்த 2y நமக்கு தேவை கிடையாது, சரியா? ஏன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட்டு தெரியும். அது என்னன்னா dy by dx plus py ஈக்குவல்ஸ் டு q. இதில் இந்த p அப்புறம் q இது ரெண்டுமே எதில் ஃபங்க்ஷனாக இருக்கணும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன்லி. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்லி, எக்ஸில் மட்டும்தான் என்னவா இருக்கணும், ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும், சரியா? ரைட். ஆனால் இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இது p வந்து 1/xன்னு எடுத்துக்கலாம், q வந்து tan x டிவைட் பை 2y அப்படின்னு எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2y நமக்கு தேவையில்லை. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்னன்னா ஒரு 2yயால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2y இன்ட்டு dy by dx, 2y இன்ட்டு dy by dx ப்ளஸ் 2yயால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு tan x. ஓகே, ஈக்குவல்ஸ் டு tan x அப்படின்னு கிடைக்குது. ரைட், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறேன். t ஈக்குவல்ஸ் டு என்ன சப்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். அப்போ dt டிவைடட் பை dx என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும் அப்படின்னா 2y. ஓகே, ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, அப்புறம் அந்த ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த 2y இன்ட்டு dy by dxக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், dt by dx அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குவான்டிட்டி dt டிவைடட் பை dx அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ்
இந்த 2y² அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த y ஸ்கொயருக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், t அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை இங்க என்ன கிடைக்கும், x அப்படின்னு கிடைக்குது. இந்த சைடு இங்க என்ன வந்துருது அப்படின்னா tan x அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் t, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் த வேரியபிள் t. ஓகே, அப்போ t அப்படிங்கிற வேரியபிள்ல தான் இது வந்து என்னவா இருக்குன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்கு. அப்போ tங்கிற வேரியபிள்ல இது டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனா இருக்கிறதுனால இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை tங்கிற வேரியபிளுக்கு சால்வ் பண்ணி அந்த கிடைக்கிற ஆன்சர்ல டீக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான், y² அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ லெட் அஸ் டூ திஸ். ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயே தான் இருக்கு. அப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன், ஐ கேன் சே p இஸ் ஈக்குவல்ஸ் டு, பியா நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 2/x, அந்த டீயோட கோஎஃபிஷியன்ட். அண்ட் தென் q ஈக்குவல்ஸ் டு, q அப்படின்னு நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா tan x, இதை வந்து q அப்படின்னு எடுத்துக்கலாம் tan x, ரைட். நவ் லெட் அஸ் கால்குலேட் வாட் இஸ் p dx, ரைட். ஸோ இன்டெக்ரல் p dx இஸ் ஈக்குவல்ஸ் டு integral 2/x into dx, which is equals to 2 into 1/x இருக்கு. 1/x இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், log x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 1/x இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், log x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நாம எப்படி ரைட் பண்ணிக்கலாம், log of x² அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ p dx is equals to log of x². அப்போ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா e power integral p dx equals to e power log of x², which is equals to x². So integrating factor is nothing but x². அப்போ கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு வந்திருக்கு, x². அப்போ சொல்யூஷன் என்ன, அதோட சொல்யூஷன் என்னன்னா இதை வந்து நம்ம டீல தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணோம். அப்போ அதோட சொல்யூஷன் என்னன்னா t into integrating factor is equals to integral q into integrating factor into dx plus c. அப்போ t into integrating factor எவ்வளோ, x² equals to integral q. qங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, tan x அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ tan x, ரைட். ஸோ tan x into இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர், ரைட். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா x² இன்ட்டு dx, x² இன்ட்டு dx பிளஸ் c. ஸோ இதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா, ஸோ இதை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இனிமே சிம்பிளிஃபை பண்ணோம், ரைட். ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வாட் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆக்சுவலி கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus y by x into secant xலாம் இருக்கு. ஓகே, dy by dx plus y by x into secant x. Into secant x. We missed the secant x, right? So let us put that secant x and carry over the calculus. dy by dx plus y into y by x into secant x அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பிளேஸ்ல ஸோ இங்க secant x, ரைட். ஸோ இப்போ எதால டிவைட் பண்ணுறோம், திரும்ப 2y-ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது என்ன ஆகும், 2y-ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இது 2y² இன்ட்டு இந்த பிளேஸில் ஒரு secant x இருந்திருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம், secant x இருந்திருக்கும். ஸோ அப்போ இதில் t ஈக்குவல் டு y², இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா இதே சேஞ்ச் தான் கிடைக்கும். அப்போ இது 2 dt by dx பிளஸ் 2t, இந்த 2 அப்படியே வரும். இந்த y² பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், டீன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், டிவைட் பை எக்ஸு. இங்கே நமக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா டிவைட் பை எக்ஸு, இங்கே வந்து என்ன இருந்திருக்கும்னா ஒரு secant x அப்படின்றது இருந்திருக்கும். secant x டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு tan x அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே,
ஸோ அப்போ இங்க p அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ p will be like this. Let's simplify this. See, let us see in this problem, what is my p? So my p is this one. Okay. So p is equals to this. P is equals to 2 secant x. See, this is the given differential equation, dy by dx plus y by 2, not y by x. Actually, given differential equation is dy by dx plus y by 2 into secant x equals to see, actually this is the given differential equation, dy by dx plus y by 2 into secant x, y by 2 into secant x equals to tan x divided by 2y. Okay, tan x divided by 2y. So this is the differential equation. So here you multiply this differential equation by 2y. So what will happen? This is 2y into dy by dx. This is 2y square. 2y square divided by 2 into secant x equals to tan x. Okay, secant x equals to tan x. Tan x, right? Now this is 2y into dy by dx plus y square into secant x equals to tan x. Okay, equals to tan x. Now let us take the substitution, t equals to y square. Right. Now let us compute what is dt by dx. So dt by dx is nothing but 2y into dy by dx. Okay. So instead of this 2y into dy by dx, I can replace this dt divided by dx. Okay. Plus this quantity, this 2 will get cancelled. Y square, instead of that y square, I can replace t. Okay, into this secant x, into this secant x equals to, this is tan x. Okay, equal to tan x. Now let us see this one. So this is the differential equation, dt by dx plus t into secant x equals to tan x. Actually this differential equation is a differential equation in t, differential equation in t. Okay, now let us solve this differential equation for t. Right, so here what is p? Here p is nothing but secant x. Here q is nothing but tan x. Okay, now let us compute what is p dx. What is integral p dx? So integral p dx equals to integral secant x into dx. I think you know what is the integral of secant x. Integral of secant x is nothing but log of secant x plus tan x. Okay, log of secant x plus tan x. So this is integral p dx. Then what is integrating factor? So integrating factor is equals to e power integral p dx, which is equals to e power log of secant x tan x, that is secant x plus tan x. So this is my integrating factor. Okay, right. Now we need to write the solution.
Solution is nothing but t into integrating factor is equals to integral q into integrating factor into dx plus c. This is the solution, right? So t into what is integrating factor? Secant x plus tan x equals to integral q into integrating factor. What is my q? My q is tan x. Okay, tan x into integrating factor. What is integrating factor? Secant x plus tan x into dx plus c. Okay, into dx plus c. So this can be rewritten as integral tan x into secant x plus integral tan squared x into dx plus c. Okay, here also dx will come, right? Plus c. Now let us simplify this. Integral secant x tan x. We know d by dx of secant x is nothing but secant x tan x. Okay, secant x tan x. So if I integrate the secant x tan x, I'll be getting secant x only. Okay, secant x plus 1 plus tan square x is equal to secant square x, we know. So this tan square x I can write secant square x minus 1 into dx. Okay, secant square x minus 1 into dx. Now let us simplify this. This can be rewritten as secant x plus integral secant square x. Integral secant square x, you know, tan x. Integral secant square x, you know, tan x minus here 1. If you integrate 1, you will be getting x plus some constant c. Okay, so this side what I am having, this side t into secant x plus tan x equals to this side secant x plus tan x minus x plus c, right? Secant x plus tan x minus x plus c. Now I can write this as t equals to divide both the side, divide by the secant x plus tan x. So it is 1 minus x divided by this is secant x plus tan x x plus c divided by secant x plus tan x, right? This t is nothing but y square. I know y square is equal to this, but some initial condition also given. What is that initial condition? Means y of 0 equals to 1. That initial condition. Okay, y of 0 equals to 1. Given y of 0 equals to 1. Okay, so in this equation I can substitute x is equals to 0 and y equals to 1. Okay, x equals to 0 and y equals to 1. Let us substitute x equal to 0, y equals to 1. What will happen? Here instead of this y you put 1 equals to, instead of x you put 0, right? So 1 minus 0 plus c divided by secant 0 1 plus tan 0 0. So this is equals to 1 minus c by 1. Okay, 1 minus c by 1. So from this I can say 1 is equal to 1 minus c. 1 will get cancelled. So I'll be getting c equals to 0. If I substitute g equal to 0 here, okay, so what I get, y square is equals to I'll be getting 1 y square is equals to 1 minus x divided by secant x plus tan x. Okay, secant x plus tan x. So the value of y square is nothing but this one, 1 minus x divided by secant x plus tan x. Okay, 1 minus x divided by secant x plus tan x is the answer, right? Okay, now last one problem. So this problem, what is the answer? Y square is equals to 1 minus x divided by secant x plus tan x.
Option D is the correct answer. Okay, right. Now let us see the next one. This is over. This problem also over. And this problem also over. This problem also we have completed. Any other problem is that? Okay, 4 problems we have completed in this session, right? Okay, now let us stop the streaming. ஃபார் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்ட்ரீமிங்கை வந்து என்ன பண்ணிடுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.